முன்னேற்றத்தை தரும் கிராம தேவதை வழிபாடு. இதை செய்பவரங்க ஆதித்தமிழர்கள் செய்கிற இந்த சூட்சும விஷயத்தை செய்வதன் மூலமாக உங்கள் மனம் தனத்தை ஈர்க்கும். மனமும் தனமும் பணத்தையும் ஈர்க்க வேண்டுமென்றால் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு வரும் வெள்ளிக்கிழமை மார்ச் 20ஆம் தேதி மாலை 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார மந்திர பூஜையை செய்யுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆம், நம்ம பெரியவங்க எத்தனை பிறை வாழ்ந்தார்கள் என்பதை வைத்து அவர்களின் புண்ணிய கணக்கை சொல்லுவாங்க. 1000 பிறை கண்டவர் அப்படின்னு பட்டப்பேரும் கூட தருவார்கள். ஏன்னா பிறை பார்த்தல் என்பது செல்வ செழிப்பை தரும். இந்த பிறை முஸ்லீம் சகோதரர்களுக்கு மிக முக்கியமான பிறை ரம்ஜான் வரங்காட்டிக்கு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்து நம்ம பிறை சூடிய பெருமானான சிவபெருமானை சந்திர மகுடேஸ்வரராக நம்ம வழிபட்டுட்டு வரோம். சந்திர தரிசனம் செஞ்சுட்டாவே அந்த மாதம் எப்படி சந்திரன் வளருதோ அதுபோல் நாமும் வளருவோம். உங்களுக்கு அந்த வளர்ச்சி வரும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. மா இலை முடிஞ்சால் கட்டுங்க. வீடு முழுவதும் சாம்பிராணி போடுங்க. பெண்கள் கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுட்டு மருதாணி வைத்து கொள்ளுங்கள். மாலை 6:45க்கு உங்கள் வீட்டில் பச்சரிசியை ஒரு தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு நெய்யகல் விளக்கு ஏற்றி மேற்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம 106 முறை ஜபம் செய்யுங்கள். வாய்ப்பு இருந்தால் 106 காசில் மஞ்சள் தடவி இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க. செய்த பிறகு மேற்கு திசையில் விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசி எல்லாம் மேற்கு திசையில் தூவி விட்டுட்டு இந்த காசை அப்படியே ஒரு துணியில் கட்டி உங்களோட கல்லாப்பெட்டியில் வச்சு கல்லாப்பெட்டியில் பூவும் வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி காமிங்க. அதற்கப்புறம் தங்கத்தையோ வெள்ளியோ கண்ணால் பார்த்து நன்றி தெரிவித்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உறவுகள் பலப்படும், செல்வ ஈர்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக ஒரு செல்வ முன்னேற்றமும் கிடைக்கும். இதை மறக்காமல் வரும் வெள்ளிக்கிழமை செய்யுங்க. அன்றைய தினத்தில் செய்துவிட்டு செல்வம் பெருகணும் நைட்டு மூன் கனெக்ட் நவ் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான மந்திரத்தை 27 முறை எழுதிட்டு உறங்குங்கள். இதை பார்க்கக்கூடிய யார் ஒருவரும் 3ஆம் பிறை தரிசனம் செய்து இதை செய்யுங்க. தரிசனம் செய்ய முடியல, நான் பயணத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நைட்டு மறக்காமல் இந்த மூன் கனெக்ட் நவ் அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை எழுதிட்டு உறங்குங்கள். நிச்சயமாய் மூன் கனெக்ட் ஆகும், உங்களுக்கு செல்வத்தை அபரிதமாய் தரும். மறக்காமல் இந்த கிராம தேவதை வழிபாட்டை செய்து அனைவரும் வளம் பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை வர இருக்கின்றேன். மதுரையில் தனிப்பட்ட முறையில் சந்திக்க நான் நடத்தும் நேரடியான கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். கல்பத்தரு குரு பூஜை செய்து கொங்கணரின் ஆசீர்வாதத்தோடு திருப்பதி ஏழுமலையானின் செல்வத்தை பெறுவது எப்படி, வாழை தெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்தின் வசியத்தை வீட்டில் பெறுவது எப்படி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தடையை சரி செய்வது எப்படி என்பதை இந்த பயிற்சியில் கற்றுக்கொள்ள முடியும். மார்ச் 22 மதுரை, மார்ச் 29ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது. ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் வர இருக்கின்றது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் வேல்தந்திர பூஜையும் செய்ய இருக்கின்றோம். பூஜையில் திருச்செந்தூர் சத்ருசம்கார முருகனோட அற்புதமான ஒரு தெய்வீக மேடையை பூஜையில் வச்சு பிரசாதமாக உங்களுக்கு தர இருக்கின்றோம். 106 நபர்களுக்கு மட்டும் இந்த அற்புதமான தெய்வீகமான திருச்செந்தூர் சத்ருசம்கார மேடை பதிவு செய்ய சங்கல்பம் செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்களை என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைகளுக்கு வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். சாமியே சரணமையப்பா.